அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? காளான் கிரேவி பண்ண போகிறேன். என்னம்மா தட்டில் இவ்வளோ காளானு? ஆமாம். அம்மா ஓ இதுக்கு என்னென்னம்மா தேவை? இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு கார மிளகாத்தூள் போட்டு செய்ய வேண்டியதுதான். அம்மா ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மா. ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அம்மா ஓ காளான் வந்து உடம்புக்கு நல்லது தானேம்மா? அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. ஆமாம். அம்மா ஓ உன் பின்னாடி என்னம்மா இவ்வளோ பெருசு இருக்கு பப்பாளிலாம்? ஆமாம், சரி பெருசுமா. பெருசு பெருசாக இருக்குன்னா பழுக்கலை. ஆமாம், பழுத்தா செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அம்மா ஓ இப்போ போய் இது என்னம்மா பண்ணோம்? காளானை போய் நல்லா அலசிடணும். அழைச்சிட்டு கட் பண்ணணுமா? ஆமாம், சரி போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமாம்மா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம். இப்போ காளானை அலசிட்டு போய் அரிஞ்சிடுவோம். காளானை அலசி வச்சு இப்போ அரிஞ்சிடுவோம். இப்போ காளானை அரிஞ்சு வச்சு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிடுவோம். இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சு இப்போ தக்காளி அரிஞ்சிடுவோம். இப்போ தக்காளி அரிஞ்சு வச்சு இப்போ பச்சை மிளகா அரிஞ்சிடுவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கறிப்பட்டையை போட்டுருவோம். நல்லா பட்டையெல்லாம் நல்லா வந்துட்டு இப்போ பெருஞ்சீரகம் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுருவோம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போட்டுவிடுவோம். பாருங்கள், நல்லா பச்சை மிளகாலாம் நல்லா பச்சை வடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு அதோட வதக்கிப்போம்.
நல்லா வதக்கியாச்சு. இப்போ கார மிளகாத்தூளை கொட்டிடுவோம். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ காளானை போட்டு வதக்கிட வேண்டியதுதான். இப்போ காளானை போட்டுருவோம். காளான் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். லைட்டாக குழம்புத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். கரம் மசாலா இல்லை, அதுக்காக குழம்புத்தூள் போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி போடக்குள்ள கொஞ்சம் வதக்கியிருக்கோம் உப்பு போட்டு. அதனால் கொஞ்சம் பத்தாதுன்ட்டு கொஞ்சம் ரேசாக போட்டுக்குவோம் உப்பு அப்படின்னு. காளான் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கொத்தமல்லி தழையை போட்டுருவோம். அம்மா, ஓ, காளான் கிரேவிலாம் ரெடி ஆகிட்டம்மா. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு. சிக்கன் மாதிரியே இருக்குங்க. ரைஸு, தயிர். அம்மா, ஓ, நல்லா கொல்லையில் உட்காந்து சாப்பிட்றம்மா. ஆமாம், சாப்பிடுமா. நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா சாப்பாட்டுக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காம்மா. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாங்க, அதை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்குங்க. சாப்பாட்டிலே போட்டு சாப்பிட்டுடலாம் இருக்குது. சூப்பராக இருக்குமா. ம், நல்லா இருக்குல்லம்மா எல்லாம்.